ஷாலோம். இன்றைய வகுப்பிலே ஜாயின் ஹேட் என்ற 2 எழுத்துக்களை நாம் பார்க்க போகின்றோம். எபிரேயத்தின் 7வது மற்றும் 8வது மெய்யெழுத்தாகும். வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம். அடுத்து எபிரேயத்தின் 7வது எழுத்து ஜாயின். ஜாயின் ஜா ஆங்கிலத்திலே இசட் இஸ் என்று சொல்வதைப் போல இதை சொல்ல வேண்டும். ஜாயின் இது 7வது எழுத்து. இதற்கு எண் மதிப்பு உண்டு. இந்த எழுத்தின் எண் மதிப்பு நியூமெரிக்கல் வேல்யூ 7. இதற்கு ஆயுதம் என்ற பொருளும் உண்டு. வெப்பன், ஆயுதம். இந்த எழுத்திற்கு இந்த ஆயுதம் என்ற பொருள் உண்டு. இதை பேலியோ ஹீப்ருவில் ஏறக்குறைய இப்படி எழுதுவார்கள். பேலியோ ஹீப்ரு இது பழைய எழுத்து முறை. அதன் பிறகு கிரேக்கத்திலே ஜேட்டா என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே இசட் அல்லது ஜி என்று சொல்லுவார்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஆலேஃப், காமெட்ஸ் என்றால் ஆ என்று உச்சரிக்க வேண்டும். இது ஜாயின் இஸ் இட்செட் என்று. இதற்கு உச்சரிப்பு கிடையாது. இதற்கு ஆ, இதற்கு இஸ் என்று பொருள். ஆஸ். ஆஸ் என்று சொன்னால் தென் அல்லது பிறகு என்று பொருள். இது எபிரேய மொழியின் 7வது எழுத்து. இப்பொழுது எபிரேய மொழியின் அடுத்த எழுத்து 8வது எழுத்து ஹேட். இதற்கு பேர் ஹேட். இந்த இஹ் என்பதை அழுத்தி சொல்ல வேண்டும். ஹேட். ஹேட். இதற்கு எண் மதிப்பு 8. இந்த எழுத்தின் எண் மதிப்பு 8. ஹேட். இது ஏற்கனவே ஒன்று படித்திருப்போம். ஹே என்ற 5வது எழுத்து. அதற்கு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே இடைவெளி இருக்கும், ஒரு கேப். இங்கே கேப் இருக்காது. அதனால் கொஞ்சம் குழப்பம். ஒரு சிறிய வித்தியாசம். இங்கே ஒரு கேப். இது பேர் ஹே என்ற முன்னமே படித்திருப்போம். இதற்கு இந்த எழுத்திற்கு ஒரு பொருள் உண்டு. வேலி, ஃபென்ஸ் என்ற பொருளும் உண்டு. இது கிரேக்கத்தில் நாம் பார்த்தால் ஏட்டா என்று இதை அழைப்பார்கள். ஆங்கிலத்தில் ஹெச் என்று சொல்கிறோம். அதே போல் ஏறக்குறைய
இதற்கு பேலியோ ஹீப்ரு என்ற பழைய எழுத்துருவும் இருக்கிறது. ஒரு ஏணி போல இருக்கும் பழைய எழுத்துரு, பேலியோ ஹீப்ரு, ஃபினிஷியன் ஸ்கிரிப்ட் என்று சொல்வார்கள். இதற்கு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். இது ஆலிஃப், இது ஹேட், ஹேட் அழைத்து சொல்ல வேண்டும். கீழே காமெட்ஸ் என்ற உயிரெழுத்து குறியீட்டை போடுகிறோம். இதற்கு உச்சரிப்பு கிடையாது, ஆலிஃபுக்கு உச்சரிப்பு கிடையாது. இது ஆ, இது இஹ், ஆஹ், ஆஹ், ஆஹ். இதற்கு பொருள் சகோதரன், அண்ணன் தம்பி என்று சொல்கிறோம், பிரதர். ஆஹ் என்று சொல்ல வேண்டும். அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஏற்கனவே படித்திருப்போம். கிம்மல், கிம்மல். இது வந்து ஹேட். இதற்கு கீழே ஒரு காமெட்ஸ், ஆ என்ற உச்சரிப்பு. இதற்கு இதற்கு இஹ் என்ற உச்சரிப்பு. இதற்கு ஆ, இதற்கு இக், கிம்மல். ஹாக், ஹாக் என்றால் திருவிழா என்று பொருள். ஃபெஸ்டிவல் என்று பொருள். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஹேட். இது பட்டாக் என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து குறியீடு. இதற்கு யோடு என்று பெயர், சிறிய எழுத்து யோடு. அது பின்னால் படிப்போம். யோடு 10வது எழுத்து, மீண்டும் படிப்போம். ஹாய் என்று பொருள். அழுத்தி சொல்ல வேண்டும். இஹ், ஆ, இதுக்கும் ஆ என்ற உயிரெழுத்து குறியீடு. ஹாய், ஹாய். இதற்கு வாழ்வு என்று பொருள், லைஃப். இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். இது ஹேட், இது வாவ், இது ஹே. இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இடைவெளி. ஹே. கீழே ஒரு பட்டாக், இங்கே காமெட்ஸ், காமெட்ஸ். இரண்டுக்கும் எனக்குரிய ஒரே உச்சரிப்பு தான். இதற்கு இஹ், இங்கே ஆ, இங்கே இவ், இங்கே ஆ, இங்கே இது இந்த ஹே என்ற எழுத்து இறுதியில் வந்தால் அவ்வளவாக உச்சரிக்கப்படாது, ஹே என்ற எழுத்து. இங்கே பாருங்கள்,
ஹா ஹா. இங்கே வா ஹவா ஹவா. ஹவா. இந்த எழுத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? ஹவா என்ற ஏவாள் என்று பொருள். ஏவாள் அவருடைய பெயர் இப்படி தான் உச்சரிக்கப்படும். ஏவாள். ஆங்கிலத்தில் ஈவ் என்று சொல்வார்கள். ஜெர்மனியில் ஏஃபா ஏஃபா என்று சொல்வார். ஹாஃபா ஹாவா. நம்முடைய ஆதாம் ஏவாள் என்ற தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் வாசித்திருப்போம். தொடக்க நூல் 3:20 நாம் வாசித்தால் இந்த பெயர் வரும். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இந்த ஹவ்வா என்ற சொல்லுக்கு இந்த உயிருள்ளவள், உயிருள்ள என்ற பொருளும் உண்டு. இந்த ஹவ்வா என்ற உயிருள்ள என்ற பொருளும் உண்டு. என்லிவன், உயிரோடு வாழ்கின்ற அந்த மாதிரி ஏறக்குறைய அந்த பொருளும் உண்டு. அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஹேட். ஹேட் இது நூன். பின்னால் இதை பற்றி படிப்போம். நூன். நூன். இது ஹே. இடல கேப் இருப்பாங்க. இப்போ இதற்கு கீழே பட்டாக் உண்டு, காமெட்ஸ். இப்போ எடுத்துக்கோங்க. இதற்கு டாகேஷ். இது வந்து இஹ். இஹ். இதற்கு ஆ. அதன் பிறகு மேலே இன். இங்கே டாகேஷ் இருந்தாலும் அதற்கு பெரிய உச்சரிப்பில் பெரிய வித்தியாசம் இருக்காது. இன். இதற்கு ஆ. இதற்கு ஹே வார்த்தையின் இறுதியில் வந்தால் அதற்கு பெரிய அந்த உச்சரிப்பு இருக்காது. சைலண்ட் லெட்டர். இங்கே இந்த பட்டா எனக்குரிய ஒரு குரில் போல ஒலிக்கும். ஹ இன் நா. ஹன்னா. நாம் பார்த்திருப்போம், அண்ணா என்ற பெயர் தான் அது. அண்ணா என்று சொல்கிறோம்ல, நாம் தமிழில் அண்ணா என்று சொல்கிறோம். அதற்கு உச்சரிப்பு ஹன்னா. பழைய ஏற்பாடுகளில் அல்லது புதிய ஏற்பாட்டில் கூட இந்த பெயரை நாம் வாசித்திருப்போம். ஹன்னா. இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.